அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னோட கற்பூரவள்ளி செடி பத்தி தான் பார்க்க போறோம். போன குளிர்காலத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட செடிகள்லாம் ஒரு மொத்தம் 3 செடி காஞ்சு போயிடுச்சு. அதுல ஒண்ணு இந்த கற்பூரவள்ளி செடி. இந்த கற்பூரவள்ளி செடி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு குடுத்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சின்ன பாட்ல குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் மாத்துனேன். இது பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா வந்துருச்சு. நான் நெறைய பேருக்கு நெறைய கட்டிங் இதுலருந்து குடுத்துருக்கேன். போன குளிர்காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த செடி சுத்தமா அப்படியே காஞ்சு போயிடுச்சு. நான் திரும்ப வந்துரும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா சுத்தமாவே இது காஞ்சு போயிடுச்சு. செடிய பார்த்தீங்கன்னா, இப்படி உடைச்சோம்னா நல்லா குச்சி மாரி சடக்குன்னு உடையுது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ உள்ள பெரிய ஒரு ஓட்டையே இருக்கு. அந்த அளவுக்கு காஞ்சு போயிடுச்சு. இனி திரும்ப இதுலருந்து துளிர் விட்டு வரவே வராது அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஆனா வேர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கற்பூரவள்ளி செடி பார்த்தீங்கன்னா, ஆணி வேரா போகாது. சின்ன மேலோட்டமா தான் இருக்கும் அந்த வேர்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுல. ரொம்ப ஈஸியா நம்ம மெயின்டெயின் பண்ற ஒரு செடி. அது பாட்டுக்கு வளரும். கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாம கொஞ்சம் நிழல் இருக்க இடத்துல வச்சா போதும். ஆனாலுமே எனக்கு இந்த வேர தூக்கி போட மனசு இல்ல. நான் மறுபடியும் இத ஊனி வச்சிருக்கேன். இந்த பெரிய செடியிலேருந்து ஒரு முறை தூக்கி வெளியில வைக்கும்போது லைட்டா உடைஞ்ச ஒரு சின்ன கிளைய நான் பின்னாடி ஊனி வச்சேன். அதுதான் இந்த செடி. குளிர்காலம் வரும்போது நான் அத அப்படியே வேரோட எடுத்து ஒரு குட்டி தொட்டியில வச்சிருந்தேன். அது இப்ப நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இதுலேருந்து ஏற்கனவே ஒரு கட்டிங்கும் எடுத்து என்னோட ஃப்ரெண்டுக்கு குடுத்துருக்கேன். இன்னும் பாருங்க நல்லா இருக்கு செடி. இத இப்ப நம்ம வேற பாட்டுக்கு மாத்தி வைப்போம். இனிமேல் இந்த குட்டி தான் நம்ம வீட்ல இருக்க அம்மா செடி. இந்த செடிய பார்த்தீங்கன்னா, பாட்டிங் மிக்ஸ் போட்டு நான் உள்ள எடுத்து வச்சிருக்கேன். இந்த செடியோட வாசமே ரொம்ப நல்லாருக்கும். அப்பப்ப இந்த செடியிலேருந்து இலை எடுத்து துவையலும் செஞ்சு நாங்க சாப்பிடுவோம். ரொம்ப நல்ல செடி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யார் வீட்லயாவது இந்த செடி இருந்தா, நீங்களும் ஒரு சின்ன கட்டிங் வாங்கி வீட்ல வச்சு வளங்க. பார்க்கும்போதே ரொம்ப நல்லாருக்கும். அதோட அந்த இலையோட நிறமும், அதோட வாசமும் ரொம்ப நல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.